வணக்கம். இது பிராம்ப்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து உங்கள் மீது வைக்கப்படும் ஒரு கேள்வி, இந்த தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் இப்போது அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க, தேர்தலுக்காக முன்கூட்டியே ஆரம்பித்து விட்டீங்க. பல பேர் பல வியூக உறுப்பாளர்கள்லாம் இல்லாமல் நீங்கள் தனியாக சரி. ஆனாலும் இன்னும் திரும்பி திரும்பி ஒரு கேள்வி வருது. பிஜேபி அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் இணைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுறோம். அப்புறம் ஓபிஎஸ் அவர் கூட சீமான் அவர்கள் சந்திப்பு நடந்தது, இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் சந்திப்பது என்பது அது கூட்டணிக்கு வழிவகுகிறது தான் அப்படின்றது இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் சரி, அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. இல்லை, கட்சிக்குள்ள கூட்டணியில் யார் யாரை சேர்க்கலாம், யார் யார் அணி சேர்த்து கொண்டு நிற்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு அவங்க பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி எடுத்த கருத்தியல்ல தெளிவாக இருக்கும். ஆரம்பத்தில் அண்ணன் சொன்னது தான், கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோடு காங்கிரஸ் கட்சியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடோ இல்லை மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவற்றோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தணும். இப்பயும் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம், கூட்டணி என்பது இல்லை, எங்களுடைய கூட்டணி மக்களோடு தான், நாங்கள் மக்களோடு தான் கூட்டணி அமைத்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூட்டணி பேரம் பேச்சுவார்த்தைக்காக யாருக்காகவும் நாங்கள் காத்துக்கிட்டு இல்லை. நாங்கள் வேலையை ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஒரு பட்டியல், வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுருச்சு. 25 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். மற்றதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கும். இப்போ மே 18க்குள்ளே அந்த மற்ற வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கிறது. இப்போ ஒரு சுற்று தமிழ்நாடு முழுசும் அண்ணா போயிட்டு வந்தாங்க, கட்டமைப்பு வேலைகளுக்காக போயிட்டு வந்தாங்க. அதனுடைய வேலை, அந்த கட்டமைப்பு வேலை, அண்ணன் கொடுத்த வேலைகளை சரிவர செய்யாத அந்த தொகுதிகளை தலைமைக்கு அழைச்சி உட்கார வச்சு ஏன் அதை செய்யலைன்றதை கேட்டு மறுபடியும் எப்படி தெளிவாக கட்டமைப்பு போடணும் அப்படின்றத சொல்லியும் வேலை எங்களுக்கு 24 மணி நேரம் பத்தலை அப்படின்ற அளவுக்கான கட்டமைப்பு வேலைகள் போயிட்டுருக்கு. அண்ணன் இரவு பகல் பாலாமல் அதுக்காக களமாடிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி பற்றி சிந்திக்கிறது கூட எங்களுக்கு நேரம் இல்லை. அதை பற்றி சிந்தனையே வரலன்றதில்ல. அது ஏன் சிந்திக்கணும்? நாங்கள் கூட்டணி இல்லை, நாங்கள் ஓட்டை வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் இல்லை, நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை இடிச்சிட்டு ஒரு புதிய வீட்டை கட்டணும் அப்படின்றோம். கொள்கை மாற்றம், கோட்பாடு மாற்றம் என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதனால் அரசியல் மாற்றம் என்பதிலே ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் யார் கூட கூட்டணி சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்ததுன்னா எங்களுடைய லட்சியம் நிறைவேறாது. ஒன்று லட்சியத்தை விட்டுருந்தோம், கொள்கையை விட்டுருந்தோம். இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா இப்படியே பேசுகிறாங்களே தவிர அந்த நாம் தமிழர்ன்ற ஒரு வார்த்தையே வரமாட்டேங்குது. இல்லை, கருத்து கணிப்பு இல்லை, அது கருத்து திணிப்பு. நீங்கள் கருத்து கணிப்பு போடுறதுல சேர்க்குறாங்க. அதுதான் கருத்து கணிப்புன்றதை விட கருத்து திணிப்பு. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று நடத்துகிறீங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறீங்க, இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை எல்லாம் கூப்பிட்றீங்க, தேர்தல் கூப்பிட்றீங்க. அப்போ அப்படி ஒரு கட்சி இருக்குன்ட்டு தமிழக அரசு முடிவு பண்ணுது, ஆளுகின்ற கட்சி முடிவு பண்ணுது. தேர்தலையே சந்திக்காத கட்சிகள், தேர்தலில் இது வரைக்கும் பங்கெடுக்காத கட்சிகள், வெறும் கடிதத்தால் வச்சுருக்க கட்சிகளை எல்லாம் ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரித்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் 15 ஆண்டுகளாக ஒரு அரசியல் தளத்தில் செயல்படுகின்ற கட்சி, இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட தேர்தல்களை, உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றையும் சந்தித்த கட்சி, 4 பொது தேர்தல்களை, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் 4 பொது தேர்தல்களை சந்தித்த கட்சி, 1.25 விழுக்காட்டிலேருந்து இன்றைக்கி 8 விழுக்காடு வாக்கை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரு கட்சியை இந்த ஊடகங்கள் மற்றவையில் போடுதுன்னா, அப்போது இங்கே ஊடகங்கள் ஒரு விபச்சாரம் செய்கிறது என்பது அர்த்தம். ஊடகங்களாக செய்யல. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம்னு சொல்லுவாங்க. அப்போ ஜனநாயகத்தின் இந்த 4வது தூணை, ஜனநாயகத்தை கொலை செய்கின்ற இடத்தில் யார் இருக்காங்கன்னா இந்த ஊடகவியலாளர்கள் தான் இருக்காங்க. அப்போ ஊடகவியலாளர்கள் எல்லோருமே சோரம் போயிட்டாங்க என்பதை இது வெட்ட வெளிச்சமாக காட்டுது. நாங்கள் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் மக்கள் மனிதனில் இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை, அவ்வளோதான். ஏன்னா அவங்க 25% வாக்குகளை வைத்திருக்காங்க. அதிமுக திமுக 30% வாக்குகளை வைத்திருக்கும் பொழுது நீங்கள் 8% இருக்கீங்க.
அப்படிங்கும் பொழுது அவரோட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் போட்டி களத்தில் நிற்கலாம், இருந்தாலும் அந்த 2 பெரிய கட்சிகளை மீறி என்ன செய்ய முடியும் இங்கே தமிழ்நாட்டில்? இல்லை, 3 விழுக்காடு வாக்கு வைத்திருந்த ஜனத விமுக்தி பெரமுனா என்ற வெறும் 3 விழுக்காடு வாக்கு வைத்திருந்த ஜனத விமுக்தி பெரமுனா என்கின்ற கட்சி தான் இன்னைக்கு இலங்கையில் அதிபராக இருக்குது. 3லேருந்து எப்படி அவங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்க? அப்போ எண்ணிக்கை வந்து இங்கே பெருசு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ உழைக்கிற உழைப்பு, ஏற்கனவே உழைத்த உழைப்பு, இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது ஒரு தலைகீழ் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது ஒன்றும் நிரந்தரமானது இல்லை, எது ஒன்றும் மாறக்கூடியது. நீங்கள் நேற்று வரைக்கும் மேற்கு வங்கத்தினுடைய அதிபராக இருந்த அந்த இவங்க பெனாசிர் இவருடைய மகள் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஒளிகிறாங்க. அந்த கிழக்கு வங்கத்தை உருவாக்கியவர் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் பேர் ஹஜீதா ஜியாவோ என்னமா, கலிதா ஜியா, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஒளிகிறாங்க. மாற்றம் என்பது எது வேணாலும் வரும். இன்றைக்கி நேற்று வரைக்கும் கோல வச்சு ராஜபக்சே குடும்பம் இன்றைக்கி எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. மாற்றங்கள் வரும். அது மாதிரி இவங்க நாங்கள் 8% வச்சுருக்கோம், 12% வச்சுருக்கோம். ஏன் 8% வச்சுருக்கீங்க, 24% வச்சுருக்கீங்க, 30% வச்சுருக்கீங்க, 36% வச்சுருக்கீங்க, ஏன் கூட்டணி நிற்கிறீங்க? இல்லை, தனிச்சு நில்லுங்களேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அரசியல்ங்கிறது இருக்கிறது தான் செய்யுது. சரி, இருக்கிறது தான் செய்யுது. அப்போ இதுலேருந்து ஒரு மாற்றம் வேணும்ல. அந்த மாற்றத்தை உருவாக்குற கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இதுதான் தியரி. இப்படி தான் கூட்டணி வச்சு தான் வெல்ல முடியும். நீங்கள் கூட்டணி வைத்து வென்று இந்த நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை, மக்களோட பார்வை கூட்டணி தானே அவங்க பார்க்குறாங்க. இல்லை, மக்கள் தெளிவடையணுன்ற நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்க, இந்த நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றிட்டாங்க அதை சொல்லுங்கள். இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய பலம் என்பது மனித வளம். மனித வளம் மிகப்பெரிய பலம். இந்த மனித வளத்தை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி உற்பத்தியின் மூலமாக பொருளாதாரத்தை வளர்த்து பொருளாதாரத்தின் மூலமாக இந்த நாட்டை செழிப்படைய வைத்தால் ஒரு நாடு வந்து சிறந்த நாடு, ஒரு சிறந்த நிர்வாகம்னு சொல்லலாம். இதை மக்கள் சிந்திக்கணும். நீங்கள் வந்து ஏறக்குறைய 1952 பொது தேர்தல் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் 2021 வரைக்கும் இந்த பொது தேர்தல்களில் இத்தனை தேர்தல்களை இத்தனை அரசுகள் சந்திச்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய இத்தனை அரசுகள் ஆண்ட பொழுதும் அவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆண்ட போதும் சரி தான், அதுக்கப்புறம் அது இவர் பக்தவச்சல் ஆண்ட போது தான், இப்போ இவர் காமராஜர் ஆண்ட போகிறது சரி, அதுக்கு அண்ணாதுரை ஆண்டது, அதுக்கப்புறம் கருணாநிதி ஆண்டது, இத்தனை பேர் எம்ஜிஆர் ஆண்டது, ஜெயலலிதா ஆண்டது, இத்தனைக்கும். இப்போ 52லேருந்து 2021 வரைக்கும் உலக வங்கியில் வாங்கப்பட்ட கடன் மதிப்பு 4.5 கோடி, 4 லட்சம் கோடி. இத்தனை ஆண்டுகளாக வாங்கப்பட்ட கடனுடைய மதிப்பு 4 லட்சம் கோடி. இந்த 2021லேருந்து 24க்குள்ளே இந்த 3 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் மட்டுமே 4.5 லட்சம் கோடி. மொத்தம் 9 லட்சம் கோடி இன்றைக்கி கடனாக இருக்குது. அப்போ 9 லட்சம் கோடியை கடனை வச்சுக்கிட்டு உற்பத்தியை உருக்காமல் பொருளாதாரத்தை வளர்க்காமல் வரியும் கடனையும் வாங்கி ஒரு நிர்வாகம் பண்ணுறதுன்னா, இப்படிப்பட்ட நிர்வாகம் செய்கின்ற ஒரு அரசு இந்த நாட்டுக்கு வேணுமா அப்படின்ட்டு இந்த மக்கள் சிந்திக்கணும். அப்படி யாரும் சிந்திக்கிற மாதிரி தெரியல. மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னா ஒரு நொடியில் தூக்கி வீசிடுவாங்க இவங்க என்ன நிர்வாகம்? மனிதர்களை உழைப்பில் ஈடுபடுத்துகிறாங்களா? உழைப்பின் மூலமாக உற்பத்தியை பெருக்கிறாங்களா? உற்பத்தி பெருக்க அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டி ஒரு அரசு, இது நல்ல அரசு, இது வரைக்கும் எனக்கு இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 ஆட்சிக்கு வந்தது, அது வரைக்கும் எனக்கு வந்து 4.5 கோடி கடன் இருந்தது. இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை 3 ஆண்டுகளில் இந்த 4.5 கோடி கடனை 1.5 கோடியாக குறைச்சிருக்கோம், 3 கோடி கடனை அடைச்சிருக்கோம். அப்படின்னா நீங்கள் சரியான நிர்வாகம். அப்போ இவ்வளோ தூரம் கடனை விட கூடுதலாக வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் நிர்வாகம் எவனாலையும் குறை சொல்ல முடியாது, யார் வேணாலும் செய்யலாங்க இந்த நிர்வாகத்தை. அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கின கடன் தான் சொல்கிறேன், எல்லாரும் வாங்கினது தான் சொல்கிறேன் நான். எல்லாரும் வாங்கினது தான் 4.5 கோடி. எடப்பாடி வரைக்கும் வாங்கினது தான் 4.5 கோடி. இவங்க மட்டும் வாங்கினது 4.5 கோடி. இல்லைங்க, இலவச திட்டங்கள்லாம் மக்களுக்கு பயன்படுறதுனால பல்வேறு செலவுகள் அதிகரிக்குது. இல்லை, இலவச திட்டங்கள் மக்கள் எனக்கு வந்து இலவசமாக மடிக்கணினி கொடு, எனக்கு இலவசமாக மாதம் 1000 ரூபா கொடு, எந்த மக்கள் அது சாலையில் இறங்கி போராடினாங்களா? நீங்கள் மக்களுக்கு இந்த இலவசங்களை கொடுத்து அவர்களை ஏமாற்றி மீண்டும் அவர்களிடம் வாக்குகளை பறித்து மீண்டும் இந்த நாட்டை 5 ஆண்டு ஆட்சி செய்து இந்த மக்களை மீண்டும் சுரண்டணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த மக்கள் தங்களுடைய தன்னிறைவாக வாழணும் இல்லாமல் ஒரு ஆட்சி ஒரு அரசாங்கத்துக்கு நடக்கிற விஷயம். தன்னிறைவான ஒரு அரசு, அவர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு. எளிய மக்கள் எளிய மக்கள் யாரால், எத்தனை ஆண்டுகளாக
எளிய மக்கள் என்பது எத்தனை ஆண்டுகளாக? 1952 தேர்தல் தொடங்கும் போது ஏழை வாக்காளர்களே என்னங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏழை வாக்காளர் பெருமக்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை ஆண்டுகளில் அவர்களை ஏழையிலேருந்து பணக்காரர்களாக தன் சுயசார்போடு வாழற அளவுக்கான அவங்க அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் ஏன் உருவாக்கலை? இல்லை, அதற்கான திட்டங்கள் நாம் தமிழர்கிட்ட என்னென்னு வச்சுருக்கீங்க? நிறைய இருக்குது. தற்சார்பு பொருளாதார கொள்கை என்று முதன்மை திட்டமாக வச்சுருக்கோம். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அரசு வேலைன்னு சொல்கிறோம். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை வாய்ப்புன்றோம். தற்சார்பு பொருளாதார அரசு வேலைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, அரசு படிக்காதவர்களை நீங்கள் அரசாங்கத்தில் சேர்த்து அந்த மக்களுக்கான ஒரு கால்நடை வளர்ப்பு முதன்மையாக இந்த அரசு சார்பில் எல்லாருமே படிக்காமலே போயிடுவாங்க. இல்லை, எல்லாருமே படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்பதுதான் முதல் வேலை. அதுதான் எங்கள் திட்டம். இது வரைக்கும் படிக்கல, அவனுக்கு வேலையே இல்லையே, வேலை இல்லை, அவனுக்கு வருமானமே இல்லைன்னா அவனை ஒதுக்கி விட முடியாது. அவனால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான வேலையை அவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அவனுக்கான ஊதியத்தை கொடுக்கும். கால்நடை வளர்ப்பு இருங்க, நான் சொல்கிறேன், நடைமுறை எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து வர்றதில்லை, தேவையிலிருந்து தான் வருது. எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து வருவதில்லை, தேவையிலிருந்து. இந்த மக்களுக்கு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற தேவை இருக்குது. அந்த தேவையிலேருந்து இது வரும். கால்நடை வளர்ப்புன்றோம். கால்நடை வளர்ப்பில் பால் கறக்கிறது, அதுக்கு மிட்டாய் செய்கிறது, அதுக்கு பால்கோவா செய்கிறது, இதெல்லாம் பால் பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுலாம் இல்லை. விற்பனைக்கு இதை சந்தைப்படுத்துவதற்கு படித்தவர்கள் தேவை. இதை எவ்வளோ கணக்கிடுவதற்கு படித்தவர்கள் தேவை. ஆனால் மாடு போடுகின்ற சாணங்களை சேகரித்து எருவாக்குறதுக்கு படித்த வேணும்னு அவசியம் இல்லையே. அதுக்கு எதுக்கு படித்தவன்? அப்போ படிக்காத இருக்கான், அவனுக்கும் படிப்பு கொடுப்போம். இனி படிக்காதவனே இல்லை என்பதை உருவாக்குவது தான் எங்களுடைய வேலை. அதனால் நீங்கள் தமிழக பள்ளிகள் துறையெல்லாம் இலவச மாணவர்களை பள்ளி சேர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு சத்துணவுகள் அளிக்கிறாங்க. ஏங்க சத்துணவுகள் அளிக்கிறாங்கன்றது அவன் அவங்க அப்பா அம்மா சம்பாதித்தின் மூலமாக நிறைவான வாழ்க்கையை பெற்று நிறைவான உணவை சாப்பிட்டு நிறைவாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கலை. அவங்க பசியில கிடக்குறான். அதனால இன்னும் 60 ஆண்டுகளாக இன்னும் சோறு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? காமராஜர் ஆரம்பிச்ச திட்டம் அது நல்ல திட்டம் தானே. அது நீங்க எப்படி நல்ல திட்டம் என்பதை நான் வரவேற்கிறேன். காமராஜர் கொண்டு வந்தது மட்டும்தான் நல்ல திட்டம். காமராஜருக்கு முன்னாடி யார் ஆட்சி செய்தா? வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து விடுதலை பெறாங்க. வெள்ளைக்காரனுக்கு என்ன நோக்கம் இருக்கு? தமிழர்களுடைய இல்லை இந்தியர்களுடைய வரியை பறிப்பது தான் அவனுடைய நோக்கம். அப்போ வரி வருவாயை பெருக்குவது தான் அவனுடைய நோக்கம். இவர்கள் படித்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ன, வேலைக்கு சேர்ந்தால் என்ன, அதில் அவன் கவனம் செலுத்தணும் அவசியம் இல்லை. அவன் படிக்க வைத்தது கூட அவனுக்கான குமஸ்தாக்களை உருவாக்கி கொள்வதற்காக தான். வெள்ளைக்காரனுக்கு பணி செய்கின்ற குமஸ்தாக்களை உருவாக்கி கொள்வதற்கான கல்வியை தான் கொண்டு வந்தான். அது நெல்லுக்கு பாயும்போது கொஞ்சம் பில்லுக்கும் பாயிற மாதிரி படிக்காதவர்களும் அன்றைக்கி படித்தாங்க இல்லையா? ஆனால் இவர்கள் சோறு போட்டு படிக்க வைக்கணும், கண்டிப்பாக இவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வெள்ளைக்காரனுக்கு இல்லை. ஆனால் காமராஜர் என்ற ஒரு பெருந்தலைவருக்கு இவர்களுக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வருகின்ற போது பள்ளிக்கூடங்களை திறந்துட்டார். 20,000 பள்ளிக்கூடங்களை திறந்துட்டார். ஆனால் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க வரலான்னு போது ஏன் வரலான்னு கேட்கும்போது அவன் பசிக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கும்போது நான் பள்ளிக்கூடம் போகிறேன், என் பசிக்கு யார் சோறு போடுவான்னு கேட்கும்போது அவர் சோறு போட்டு படிக்க வைக்கிறாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை. ஆனால் அதிலிருந்து அவர்களுடைய அந்த பெற்றோர்கள் காலை உணவுலாம் காலை சுற்றி கொடுக்காங்க. அதை விட நல்ல திட்டம் தானே அது? இல்லைங்க, காலை அதாவது அன்னைக்கு வெள்ளைக்காரன் இருந்ததுனால ஆட்சி சரியா இல்லை, நாங்கள் படிக்க வைக்கிறோம். நாங்கள் செய்த ஆட்சியின் மூலமாக இந்த நாடு செழிப்படைஞ்சிடுச்சு, வேலை வாய்ப்பு பெருகிடுச்சு, ஊதியம் பெருகிடுச்சு, பெற்றோர்கள் தன்னிறைவாக வாழ்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களே சாப்பாடு கொடுத்துருவார்கள். அப்படின்னா இது நல்ல ஆட்சி, நல்ல நிர்வாகம். ஆனால் ஃபஸ்ட்டு மதிய உணவு மட்டும்தான் போட்டோம். அந்த பெற்றோர்களால் மதிய உணவு தான் போட முடியாமல் இருந்தது. காலை உணவு கூட அவங்க போட்டாங்க. இன்றைக்கி காலை உணவும் போட முடியாத நிலைமையில் அந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா இது முன்னேற்றமா பின்னடைவா? அதை மட்டும் சொல்லுங்கள். இது முன்னேற்றமா பின்னடைவா? அப்போ நீங்கள் ஒரு நாட்டை பின்னோக்கி இழுத்து வந்துட்டு நாங்கள் காலை உணவு போடுறோம், மதிய உணவு போடுறோம், நைட்டுக்கு நாங்கள் உணவு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை அந்த மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கல. தன்னிறைவான வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம நாங்கள் காலையிலே உணவு போடுறோம், உப்புமா போடுறோம், சட்னி போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாத்துகின்ற வேலை. இப்போ இது நீங்கள் பார்க்க போனீங்கன்னா
இப்போ இவ்வளவு கொள்கைகள்லாம் பேசுகிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் மீடியா வெளிச்சம் ரொம்ப அதிகமாக அவருக்கு இருக்குது. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக விஜய் வருவாரா அப்படின்னு பேசும்போது நாம் தமிழன்ற பேச்சே இங்கே இல்லாமல் போகுது. ஒன்றுமே இல்லைங்க. இது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. நாளைக்கு வந்து இந்த வீதியில் நயன்தாரை இறங்கி நடந்து போட்டோம், கூட்டம் கூடுமா கூடாதான்னு பாருங்கள். ஒரு திரை கவர்ச்சி எத்தனை நாளைக்கு வெல்லும்? அப்படிப்பட்ட நீங்களே திரை கவர்ச்சி இல்லை, அண்ணனுக்கு வந்து திரை கவர்ச்சின்லாம் ஒன்றும் கிடையாது. 5 படம் இயக்குனார், அதில் 2 படம் ஓடிச்சு, 3 படம் தோல்வி படம், ஒரு இயக்குனர், அவ்வளோதான் அவர். திரை கவர்ச்சியின் மூலமாக அவர் இங்கே வரல. அவர் திரைத்துறையில் இருக்கும்போதே அரசியல் பொது நிகழ்வுகளில் பங்கேற்றார். திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கல. அவர் ஏறாத மேடை எது சொல்லுங்கள்? திராவிட முன்னேற்ற கழக மேடை ஏறலையா? அவர் அது கம்யூனிஸ்ட் மேடைகள் ஏறி பேசலையா? திக மேடைகளில் ஏறி பேசலையா? பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகளில் ஏறி பேசலையா? அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடைகளில் ஏறி பேச? எல்லா இடத்துலையும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தானே பேசினார். அவர் ஒரு அரசியல் தளத்தில் இயங்கிக்கிட்டு தானே இருந்தார். திடீர்னு நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் மாதிரி அவர் அரசியலுக்கு வந்து இல்லை. நீங்கள் விஜய் சொல்கிறீங்க, நான் யாரையும் சொல்லலை. யார் விஜயை சொல்லணும்னு எனக்கு விஜய் கூட சொல்கிறேன். நீங்கள் எத்தனை போராட்டத்துக்கு அவர் கலந்துக்கிட்டார்? இந்த மண்ணினுடைய செயல் திட்டங்களில் முல்லை பெரியார் போராட்டத்துக்கு வந்தாரா? காவிரி போராட்டத்துக்கு வந்தாரா? மீத்தேன் போராட்டத்துக்கு வந்தாரா? எது ஒன்றுக்கு போராடினார்? இப்போ தான் நேற்று தான் இந்த போராட்டங்கள் நடக்குதா? அவர் நேற்று தான் நடிக்க வந்தாரா? மக்களை ஆளணுன்ற எண்ணம் இருக்கும்போது அதனுடைய கருத்தாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இப்போ எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறாரு. சொல்லட்டும், வரட்டும், முடிஞ்சால் மக்கள் ஏற்றுக்கட்டும், அவருக்கு வாக்கு செலுத்தட்டும். இது ஜனநாயக நாடு. ஏன்னா திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் பூரா விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? யாருக்கு வேணாலும் போடுங்க, எங்களுக்கான வாக்கு வங்கி எங்களது அப்படியே இருக்குங்க. எங்களுடைய வாக்கு வங்கி உயருமே தவிர இந்த தேர்தல் 2026 இன்னும் ஒரு 10 மாதம் இருக்கா? இந்த 10 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல யார் என்னான்ட்டு. வரட்டுமே, யார் வரட்டும், யார் வேணாலும் வரட்டுமே. நீங்கள் சொல்கிற திரை கவர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா? அது இல்லை, திரை கவர்ச்சி ப்ளஸ்ஸுங்க. நான் சிரஞ்சீவி இதை விட பிக்கில் இருந்தார், உங்களுக்கு நல்லா தெரியும். சிரஞ்சீவி இவரை விட பிக்கில் இருந்தார். சிரஞ்சீவி என்ன நிலைமையில் இன்றைக்கி இருக்கார் சொல்லுங்கள்? ஒரு 6 விழுக்காடு வாக்கை வச்சுக்கிட்டு தான் பவன் கல்யாண் இன்றைக்கி வந்து அவர் வந்து இதோட கூட்டணி சேர்ந்து ஒரு அமைச்சர், துணை முதலமைச்சர் வாங்கியிருக்கார். இவரும் யார் கூடயாவது சேர்ந்து துணை முதலமைச்சர் வாங்கட்டும். அதுக்கு அடுத்த தேர்தலில் பவன் கல்யாணோட நிலைமை என்ன? நிலைமை என்ன பார்க்கணும்ல. அது இவரோட நிலைமை என்ன? இவர் போயிட்டு யார் கூட கூட்டணி சேர்ந்து ஏதாவது ஒரு துணை முதல்வர் கூட வாங்கிட்டோம். அடுத்தது நிற்பாரா? அந்த களத்தில் நிற்பாரா? இந்த மக்களுக்காக வந்து நிற்பாரா? நிற்க மாட்டாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நிற்க மாட்டாருன்ற எப்படி நம்ம சொல்ல முடியும்? இதுவரையும் நடந்த இல்லை இல்லை நட்சத்திரமாக இருந்து 100, 200, 300 கோடி சம்பளம் வாங்குறத விட்டுட்டு வெளில வராரு. இல்லை, இது வரைக்கும் நடந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். இவர் எந்த நியாயங்களுக்கு, எந்த அநியாயங்களுக்கு மக்களோட போய் நின்னார்? இப்போ ஏன் இங்கே வராரு? ஒரு கார்ப்பரேட், இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக நாங்கள் சொல்கிறது மாற்று அரசியல், நாங்கள் சொல்கிறது மக்கள் அரசியல். இதற்கு திமுகவோ அதிமுகவோ செய்து கொண்டு இருக்கிறது தேர்தல் அரசியல். இவர் இப்போ வந்தார் மக்கள் அரசியல் செய்கிறாருன்னா இவரும் தேர்தல் அரசியல் தான் செய்கிறார். வந்த உடனே இவரும் தேர்தலில் நின்று ஜெயிச்சா தானே நீங்கள் மக்களுக்கான இல்லை ஒன்று மக்கள் அரசியலில் நின்றும் ஜெயிக்க முடியும், மக்கள் அரசியலில் நின்று மக்கள் அரசியல் செய்தும் வெற்றி பெற முடியும் அப்படி என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் இதுவரை மக்கள் அரசியல் தான் செய்துட்டு வரோம், இனிமேல் மக்கள் அரசியல் தான் செய்ய போகிறோம். இப்போது தேர்தல் அரசியல் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட 1962 வந்து 56 தேர்தலை 1956 தேர்தலை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி 2021 தான் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து தேர்தல் வியூகம் வகுப்பாளராக அமைச்சு தேர்தல் சந்திச்சு. சோஷியல் மீடியா நிறைய வளர்ந்துருக்கு. இல்லை அவர் தேர்தல் வியூகம் அமைப்பவர்களை வச்சு தேர்தலை சந்திச்சுது. இது கார்ப்பரேட்டுகளுக்கு வேலை செய்கின்ற ஒரு பணி. இவர் தேர்தலையே சந்திக்கல, அதுக்குள்ளே பிரசாந்த் கிஷோர்கிட்ட போயிட்டார். அப்போது இவர் செய்வது என்ன? தேர்தல் அரசியல். திமுக செய்கிறது, அதிமுக. இப்போ மாற்றாக இப்போ இன்னொரு அரசியல் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையான மக்கள் யாராவது போராடினாங்களா? இவர் எதாவது மக்களுக்காக போராடினாரா? இருந்திருக்கார். பார்ப்போம், 2026 பார்ப்போம். 2026 பார்ப்போம்னு அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுதானே சொல்கிறாங்க, எல்லாரும் அதில் சொல்ல முடியும். எல்லாருமே ஒரு வெற்றியை நோக்கி பயணம் தானே எல்லாம் யோசிப்பாங்க. வெற்றி எதற்கானதுன்னு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் வெற்றி பெறுறோம், நாங்கள் சொல்கிறோம் நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கைன்றோம், வறுமையை ஒழிக்கணும், லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி அமைக்கணுன்றோம்.
அவர் சொல்றாரு திராவிடமும் தேசியமும் இரு கண்கள் அது தேசியம், அந்த திராவிடம்ன்றதுக்கு என்ன தமிழ் விளக்கம்? தேசியமும் இருக்கு. இல்லை அந்த திராவிடம் அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கன்றோம், அதை சொல்லலை. அதை சொல்லணும்ல, திராவிடம் என்றால் என்ன என்பது இவரால் சொல்ல முடியலன்னா ஏற்கனவே திராவிட இயக்கத்தின் பிதாமகர்கள் இருக்காங்களா, அவர்கள்கிட்டே கேட்டாவது சொல்லணும்ல. இல்லைன்னா கடைசியாக அவர்கள் சொன்ன விளக்கம் என்னென்னமோ சொன்னது, தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ், இது ஒரு மரபு வழிபட்டது, ஒரு இன வழிபட்டது, என்னென்னமோ சொல்லிட்டு வந்தாங்க. கடைசி வந்து ஒரு திருமண வீட்டில் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இந்த இதோ எல்லாரும் திராவிடம் என்று என்னவென்று கேட்கிறார்களே, இதே நடைபெறுகிற திருமணம், இந்த திருமணம் தான் திராவிடம்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுடைய இது. அதனால் சும்மானா எல்லாம் முன்னாடி சொன்னாங்களே, முன்னாடி இருக்கவும் சொன்னாங்க திராவிடம்னாங்க, ஆகவே நாங்களும் திராவிடம்ன்றோம். பார்ப்போம் 2026 தேர்தல் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். உங்களுடைய முயற்சிகளும் வெல்வதற்கான எங்களுடைய உறுதியாக வெல்வோம். அதாவது நல்லவன் கூட தோற்றதாக வரலாற்றில் இடம் உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் இடம் இல்லை. நாங்கள் நம்பிக்கையோடு நிற்கிறோம், இந்த மக்களை நம்பி நிற்கிறோம், இந்த மக்கள் எங்கள் கைவிட மாட்டார்கள் என்ற உறுதியோடு நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி வெல்வதை தவிர வேறு வழி இல்லை இந்த மக்களுக்கு. மிக்க நன்றி. இன்றைய சமகால அரசியல் நிகழ்வுகள் மற்றும் 2026 தேர்தலுடைய களம் எப்படி இருக்கும் மற்றும் கூட்டணி அரசியல் இதை பற்றி பேசியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.